பாம்பு இருக்கும், பாம்பு சூம்பு பாம்புலாம் இருக்கும். ஆனா நீங்க எத்தனை கிலோமீட்டர் போவீங்கண்ணா இப்போ போறது? ஆனா நீங்க டிரைவரா பைலட்டானா? டிரைவர். போட்டுக்கு வந்து பாருங்க ஸ்ராக்னா ஸ்ராக். ஏன்னா இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோண்ணா? இப்போ நம்ம இங்கே போய் கெஸ்ட்டை செக் பண்ணக்க போயிடணும். எத்தனை கிலோமீட்டர் போவோம் இப்போ? இங்கே வந்து கெஸ்ட்டை செக் பண்ணிட்டு அங்கே ஒரு பெரிய லேக் இருக்கு. அந்த லேக்கில் போய் சுற்றி பண்ணோம். அங்கே ஒரு சென்ட்ரல் ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்டை பார்த்து அங்கே சுற்றி அங்கே ஐலாண்டுனா ஐலாண்ட் அங்கே அங்கே ஐலாண்டை பார்த்துட்டு அப்புறம் வந்து ஆலப்பி டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அது வந்து அந்த சைடில் ஃபிஷிங் நெட்டு அது எல்லாமே பார்க்க அலப்பி இப்போ தான் போகிறோம். ஆலப்பி அது ஒரு 30-40 கிலோமீட்டர். இப்போ 30 கிலோமீட்டர் நம்ம அந்த போட்லேயே போகிறோம். இது தண்ணியோட ஆழம் எவ்வளோனா இருக்கும்? இது ஒரு 25 மீட்ரு. ஃபீட்டு தான், அடி தானே. ஹாய், ஹலோ, நாங்க உங்க பிரதர்ஸ். இருக்கிற இடத்துல இயற்கையை அழிச்சிட்டு தூரத்துல இருக்கிற இயற்கையை ரசிக்க வந்திருக்கோம். அதுக்கு நாம வந்திருக்கிற இடம் தான் ஆலப்பில இருக்கிற ராஜதானி போட் ஹவுஸ். சூப்பர். கல்யாண மாப்பிள்ளை மாறலாம் ஹனிமூனுக்கு எங்க போலான்னு தேடிட்டு இருக்கேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்க. பொண்டாட்டியோட சுத்தி பார்க்க போனோம். என்னுடைய ஒரு வைக் இருக்கு, நானும் பேசுவேன். எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கராடிக்கு இந்த பாட்டு போட்டு சரக்கு வச்சிருக்கேன். கல்யாண மாப்பிள்ளை மாறலாம் ஒய்ஃபை கூட்டி ஹனிமூனுக்கு எங்க போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்கு சரியான ஸ்பாட் தான். யூடியூப்பை போட்டு சொல்றாதான் இங்க நான் அதுக்கான ஸ்பாட்டை உனக்கு சொல்றேன். அதான் மக்கா, அது மட்டும் கிடையாது. இது கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும் கிடையாது. கல்யாணம் ஆன பையனும் இந்த வீடியோவை ஃபுல்லா பாரு. ஏன்னா அவனும் நாளை யூடியூப்ல உட்கார்ந்தா தேடணும் எந்த ஸ்பாட்டுக்கு போலான்னு சொல்லி. கல்யாணம் ஆகாத எங்கேயுமே மாதிரி புது மாப்பிள்ளை, அதாவது நாளைக்கு கல்யாணம் பண்ண போற ஆட்கள் கூட இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சீங்க. நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கூல் காலேஜஸ் அது போக கம்பெனி பார்ட்டி எல்லாத்துக்குமே இங்க வந்து பெஸ்ட் ஸ்பாட் இந்த அலப்பி போட் ஹவுஸ். அதுலயும் இந்த ராஜதானி வந்து நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. லக்ஸரி போட் ஹவுஸ் சொல்லலாம். தரமான ஸ்பாட். பார்ட்டி பண்ணணும்னு ஆசை இருந்தா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு பார்ட்டி பண்ண டிஜேயோட கூடிய பார்ட்டி ஹால், டிஜேவும் வரக்கூடிய. சரி, கல்யாணம் ஆனவங்களும் வந்துட்டாங்க, கல்யாணம் ஆக போறவங்களும் வந்துட்டாங்க. அப்ப கல்யாணம் ஆன பெரியவர்கள் வயதானவர்கள் அங்கிள் மார்களுக்கு சரியான ஸ்பாட் தான். உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆன மாதிரியான உணர்வை ஏற்படுத்தக்கூடிய இடம் தான் நம்ம அலப்பி போட் ஹவுஸ். ஸ்பாட் சூப்பரா இருக்கு. ஆனா நம்ம கார்ல வரும்போது கூட இந்த ஸ்பாட் தெரியலனா மச்சான், இது யாரா புது மாப்பிள்ள? என்னங்க அட்வென்ச்சர் என்ஜாய் பண்ண வந்துட்டு மழை பெய்யுதுன்னா என்ன அர்த்தம்? அதான் பிரச்சனை கிடையாது. மழை உள்ள பாம்பெல்லாம் இருக்கும். பாம்பு இருந்தாலும் முதல்ல இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு தயாரா இருக்கும். மாப்பிள்ள இன்சமாம் புது மாப்பிள்ள போட் ஹவுஸோட என்ட்ரன்ஸ் இதுதான். எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. அவனை பிடிச்சி கொடுப்பாங்களா? வாயால இருக்குமா இருக்கணும் போறேன். ஏற்கனவே சாயா வெளியே வந்துச்சு போட்டோம். கண்டாயில கக்கு சொல்ல போறியா? என்ன தவிர நாளை பஞ்சாயத்து பிள்ளை குட்டியோட அரண் பண்ண கண்டிப்பா வரும். கல்யாணம் ஆகணுங்க. கல்யாணம் ஆகணும். உங்களுக்கு கண்ணாடி பொண்ணு வச்சுன்னு பாப்பான். ஒரே ஒரு டைம் ஆயிருக்கு. அடுத்து வரதுக்கு பிளான் பண்றாங்க. இப்படிலாம் பண்ணா கூட கொஞ்சம் வாழ வரும். வெளியே வா. சாயா ஃபுல்லும் கிடக்குதுப்பா. கப்பல் ஃபுல்லும் சாயா. நம்ம எடுத்திருக்க போட்டோட ரூம் பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ரூம் இருக்கு. 3மே பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம். நமக்கு தேவை முதல்ல தீவிரம் தான் போட்டாங்க. வீடியோ எடுக்க அது நேரம் கிச்சன் பண்ணிட்டாங்க. சட்டி மீன் சட்டி பச்சா பையா. இந்த ஒரு டிரைவர் ராஜாவோ இஞ்சி பத்தாவோ மீனா செஃப் ஒரு ஹெல்ப்பர் இருப்பாப்லனா. இதுல பாக்க சூடா இருக்கா? போட்டதான்டா மச்சான். சூடா இருக்கு மச்சான். கரம் பண்ணா என்ன இறால் மீனா? இதே மட்டும் ரெடி பண்ணிருக்காங்க. ஒரு இது குக்கறதோட இன்னைக்கு நம்ம வந்திருக்க போட் ஹவுஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒரு செஃப் இருப்பாரு, ஒரு டிரைவர் இருப்பாரு, அது போக ஒரு ஹெல்ப்பர் இருப்பாப்ல. உங்களுக்கு என்னென்ன தேவைனாலும் சரி உடனுக்குடன் காலையில வந்தோன்னு ஒரு ஜூஸ், லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் ஒரு 4 டீ அடிச்சாச்சு. இன்னைக்கு என்ன கேட்டாலும் தரதுக்கு ரெடியா இருக்காங்க. அது போக ஏதோ ஸ்பாட்லாம் இருக்குமாங்க. அங்க போய் மீன்லாம் வேணா வாங்கிட்டு அதே சமைச்சிடுவாங்க. சமைச்சிடுவாங்க. சிரமமா நிக்கிறாங்க. இவங்க ஏதாவது பேசுது. அது மார்க்கெட் இருக்கு. அங்க போய் நமக்கு வாங்கி கொடுத்தா சமைச்சு கொடுத்துருவீங்கன்னா हिंदी हिंदी एक बात डोंट दुगला जोसे ये हिंदी अब हिंदी आदमी है वेस्ट बंगाल
நீங்க போட்லயே தங்கிடுவீங்கண்ணா? நீங்க போட்லயே தங்கிடுவீங்களா இல்ல ரூம் இருக்கா? நீங்க எனக்கு ஹிந்தி கேரளா தமிழ் கேட்கற அவனுக்கு தமிழ் தெரிஞ்சுங்க. ஆஞ்சிலேயர் மம்தா பானர்ஜி. பர்தா பானர்ஜி. பர்தாவா? பர்தா ஆஞ்சிலா பர்தா பானர்ஜி. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு என்னன்னா மதியம் லஞ்ச் ഫിഷ് പൊള്ളിച്ചത്, സാമ്പാർ, മീൻ പൊള്ളിച്ചത്, പപ്പടം, സാമ്പാർ, പരിപ്പ്, കാബേജ്, മിർച്ചിയാ? രസം, ഉച്ചകറി, ഭിണ്ടി, മന്തി, സലാഡ്, മന്തിയാ? ഫ്രൈഡ് റൈസ്. நைட் யூஸ் பண்ண கொடுப்பீங்க நைட் നൈറ്റ് ചപ്പാത്തി, ചപ്പാത്തി, ചിക്കൻ കുളമ്പ്, കറി കുളമ്പ്, ഡാല്, റാല്, ആലുജീര, ആലുജീര, കൊഞ്ചം റൈസ്. സാറാ ഇല്ല ഇളവോ? ஒருவேளை காலையிலே வராங்க நைட் சாப்பிட்டு காலையில கொடுத்து சாப்பாடு കാലയില് ചോയ്സ് ആണ് ഇഡ്ലി സാമ്പാർ ചട്നി, പൂരി ഭാജി, അപ്പം, എക്കറി, எல்லாமே கேட்டு வச்சிருக்கீங்கன்னா ആ നൈറ്റിക്കും ഫിഷ് കേട്ടാൽ ஐயோ பாவம். வாங்கி கொடுத்தா என்னனாலும் சமைச்சு கொடுத்துருவாங்க. நம்ம போவோம் அதை பார்த்து ஏதாவது இறால் ஏதாவது இருந்தா வாங்க. கண்டிப்பா இறால் வாங்கிடும். இறால் வாங்கிக்க மாட்டான். நம்ம தனமா இருக்கு டிவி மாதிரி இருக்கு. தனி ஐலாண்டுங்க. கூமா பண்ணி ஆமா ஆமா ஆமா. செரு பிஞ்சு போவோம் ஏங்க ஹீங்கண்டான். ஏங்க கூமாப்பட்டி குஸ்காப்பட்டி சொன்னவனுக்கு சரியான ஐலாண்டு தான் மாட்டி இருக்கு. குமாப்பட்டி வேண்டாம் பீமாப்பட்டி வேண்டாம். வாங்கி மனப்பேர் இருந்தாலும் குஸ்காப்பட்டி இது வரைக்கும் போன ஸ்பாட்ல சரியான ஸ்பாட்ல போடா, ஏன் இங்க இருக்கு என்ன? போல போயப்ல. கண்ணாடி தூரத்துக்கு போடு, கண்ணாடி தூரத்துக்கு போடு. 7 மாசம் இருக்கலாம். கண்ணாடி அடுத்த வாங்கி கண்ணாடில கண்ணு தண்ணி வந்துருக்கு போய் தொட. பிஜே சித்து டீம்ல நிசாந்த் எப்படியோ அதே மாதிரி எங்க டீமுக்கு கண்ணாடி யூஸ். ஸ்டார்டிங் உள்ள வரும்போது சும்மா போட்டு தண்ணி அப்படியே நினைச்சேன். இந்த மாதிரி பிளேஸ் இருக்குன்னு நினைக்கவே இல்லை. ஏங்க எப்படி இருக்குமாங்க? இப்படி வருமா? கேமராமேன வீடியோ எடுக்கணும்னா அவன் ஸ்லோ மோலயே தான் இருக்கு. ஸ்லோ மோல கண்ணாடி கேமராமேன் யாருக்காவது உலகம் பார்க்கதான் உண்டு. அதான் இருக்கு. கண்ணாடி வாங்கிடாவா? உனக்கு என்ன? இனி வயசுக்கு வந்தா என்ன வரட்டே. விளையாடு விளையாடு வேட்டையாடு அந்த மாதிரி படியா, அந்த மாதிரி படியா. இறக்கி வச்சிருக்கேன். வறுத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். செத்தா அவன் அவ்வளவுதான் நினைக்க. பச்சேசா எங்க போறீங்க? போட்டுக்கோ. எங்க பொட்டூர் போமா அந்த வண்டி? ஒட்டூர் போவாது, 4 பேர் போவோம். அதான் மச்சான் அம்மாபடி போமா வண்டி? காஜா ஆத்திரத்து பார்த்தா காஜா பாய் பார்த்து சில்லி கேட்பாரு. அதுதான் காஜா பாய் தெரியாத அவர் தெரியாத உங்களுக்கு. என்ன கச்சாப்பே தெரியாதா? ஒண்ணுக்கு எது கச்சாப்பே? யாருக்கு கச்சாப்பே? எனக்கு தினால் ஒரே பில்லு கேக்குது. நாங்க ஏடிஎம்கேயும் டிவிகேயும் வச்சு வளாசுவோம். ஆனா நாங்க டிஎம்கே ஆதரவாளர் கிடையாது. செத்தாம்ல. ஒரு லைன் படிக்கும்போது தாடி ஒரு கல்வியோ லைன் ஸ்பீட் போட். குடிக்காம கேளு. அதெல்லாம் ஒண்ணுங்க. நம்ம ஸ்பீடா மச்சான் மச்சான் எடு மச்சான், நீ எடு மச்சான். உட்காந்துரும். அப்படியே ஒண்ணுக்கு மச்சான் நீ எடு. பாரியா ஹலோ गाइस, தெரியுதா நம்ம ஸ்பீடு? நீங்க ஃபுல்லா செம்ம பண்ணு. எல்லாரும் வாங்க. கூமாப்பட்டில இல்லங்க ஐலாண்டு. ஆனா நம்ம வந்திருக்காங்க இன்னைக்கு ஐலாண்டு. மீன் குழம்போட சாப்பாடு என்னதான் அட்வென்ச்சர் அட்மாஸ்பியர் எல்லாம் நல்லா இருந்தாலும் கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா சாப்பாடு. நம்ம இன்னைக்கு போட் ஹவுஸ்க்கு மேலேயே உள்ள இடத்துல தான் சாப்பிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு மீன் பொரிச்சது, ரசம், சாம்பார், சாப்பாடு, இப்போ 2 வெரைட்டியான துவையல் வச்சிருக்காங்க. அப்போலாம் சலாடு சூப்பர் டேஸ்ட். எல்லாமே கேரளாவோட ட்ரெடிஷ்னல் சிக்னேச்சர் ஃபுட்.
ஆனால் கேரளா ஃபுட்டு மாதிரி டேஸ்ட் இல்லவே இல்லை. நம்ம நாட்டு தமிழ்நாட்டு ஃபுட்டு டேஸ்ட் அப்படியே இருக்குது. செஃப்லாம் தரமாக சமைச்சு கொடுத்துருக்காங்க. மீன் குழம்போட இன்னைக்கு தரமான ஒரு சாப்பாடு. எப்படி வீட்டில் நம்ம எப்படி ருசியாக சமைச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி வேற லெவலில் இருக்கும். பருப்பாக இருக்கட்டும், குச்சாராக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், யூசுப் பாயா இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், யூசுப் பாயா இருக்கட்டும், தக்காளி வெங்காயம் இருக்கட்டும், இது என்ன பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் ரிலீஃபை குறைக்கிறதுக்கு நம்ம போன இடம் தான் இறைவனோட சொர்க்க பூமின்னு சொல்லப்படுற கேரளா அலப்பி போட் ஹவுஸ். அந்த போட் ஹவுஸ் என்ஜாய்மெண்ட் ட்ரிப்பை நம்ம ராஜதானி ஹாலிடேஸ் குரூப்பில் தான் புக் பண்ணோம். உள்ள என்டர் ஆனதுமே வெல்கம் ட்ரிங்க் டீயோட நம்மளை வெல்கம் பண்ணாங்க. போட் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லி ஆகணும். லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சு போய் பார்க்க வேண்டிய இடம். அது ஃபேமிலி நியூ கப்பல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மொத்தமாக குடும்பமாக நீங்கள் ஃபன் பண்ணுறதுக்கு ஃபேமிலி ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, பேச்சுலர் ட்ரிப்பாக இருந்தாலும் நீங்கள் பசங்களோட ஒன் டே ஃபுல்லாக வைப் பண்ணணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு தரமான ஸ்பாட் தான் நம்ம ராஜதானி லக்ஸரி போட் ஹவுஸ். இவங்க கிட்ட ஒன் டே ட்ரிப் காலையில் 11 மணிக்கு செக் இன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே 10 மணிக்கு செக் அவுட். அந்த பேக்கேஜில் 3 டைம் ஃபுட்டோட 3 பெட்ரூம் ஏசி வித் அட்டாச்டு பாத்ரூமோட ஒரு லக்ஸரி ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு வச்சுருக்காங்க. நம்மளை சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு டிரைவரு, ஹெல்ப்பர், செஃப்னு நம்ம கூடவே 3 பேரை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் என்ன சமைச்சு கேட்டாலும் சிரிச்ச முகத்தோட வீட்டு சாப்பாடு மாதிரி ருசிக்க சாப்பிடலாம். உங்கள் பொண்டாட்டி கிட்ட கூட கேட்க முடியுமான்னு தெரியல, ஆனால் இவங்க சிரிச்ச முகத்தோட பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ராஜதானி போட் ஹவுஸ் பேக்கேஜ் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் டீட்டெயில் கேட்டுக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரிப் கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபன் அட்வென்ச்சர் ட்ரிப் பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் உங்கள் பிரதர்ஸ்.